வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. 5 வருஷமா சிஎம்மா இல்லாமல் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற மாதிரி நீங்கள் போடுற வீடியோவில் கடைசி வீடியோ அதை சொல்ல மறந்துட்டீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நீங்கள் அதை அப்படி சொல்லக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது ப்ராம்ப்ட் பார்த்து அடுத்தவங்க எழுதி கொடுக்குறத படிக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்றதை விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. டீலிமிட்டேஷனில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அதை சொல்லுங்கள். அதாவது வாசல் வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு, புறவாசலில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பூடகமாக பேசாமல் டீலிமிட்டேஷனில் என்ன பிரச்சனை நேராக சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவா குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கான பில்லு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ண போகிறாங்களான்றது கூட யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஊர் நகராட்சி ஆகுது மக்கள் தொகை அடிப்படையில், அதே ஊர் மாநகராட்சி ஆகுது மக்கள் தொகை அடிப்படையில், ஒரு ஊர் ஊராட்சியாகவே இருக்குது அதுவும் மக்கள் தொகை அடிப்படையில், உள்ளாட்சி நிர்வாகமே மக்கள் தொகை அடிப்படையில் செயல்படும் பொழுது ஏன் ஒரு எம்பி தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் 10 லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு சில தொகுதிகளில் 15 லட்சம் பேர் இருக்காங்க மக்கள் தொகை. தோராயமாக 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை விட 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தால் அது நல்லது தானே? அதில் என்ன பிரச்சனை நமக்கு? நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் நாம் கேட்குற அதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். ஜனநாயகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார். பார்லிமெண்ட்ன்றது எதுக்கு இருக்குது? பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பில் பாஸ் பண்ணுறதுக்காக ஜனநாயக முறைப்படி உருவாக்கப்பட்ட பார்லிமெண்ட்டில் ஒரு பில் வரும்பொழுது அதை ஜனநாயக விரோதம்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்களாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்வி எல்லாத்தையும் அந்த பில் வந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் தானே போய் கேட்கணும். இங்கே டிவியில் உட்காந்து யூடியூபர் மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்னும் சொன்னால் மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காம இருக்காங்க. அப்போ என்னன்னே தெரியாமல் தான் இவ்வளோ நேரமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில, இது பற்றி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு தெரில, அப்புறம் எதை வச்சு நீங்கள் இவ்வளோ நேரமாக இதை எதிர்க்கிறேன்னு வீடியோ பேசிகிட்டு இருக்கீங்க? இவங்க இப்படி மறைச்சு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. நீங்கள் எப்படி 5 வருஷம் எங்களுக்கு சிஎம்மாக இருந்தீங்கன்ற சந்தேகம் எங்களுக்கு இப்போ வலுவடையுது. எந்த ஒரு பில்லு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த பில்லு பார்லிமெண்ட்டில் முன்னிறுத்தப்பட்டால், அந்த பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டால் தானே அந்த பில்லில் என்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அதில் என்ன மறைச்சி வைக்கிறது குறைச்சி வைக்கிறதுன்னு இருக்குது? நம்ம தமிழக சட்டசபையில் நீங்கள் கொண்டு வர சட்டங்களும் கூட சட்ட முன்வடிவு சட்டசபையில் முன்வைக்கப்படாத வரை ரகசியமாக தானே இருக்கும். அது எப்படி வெளில தெரியும்? தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு
அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழக மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி தெருவில் தான் சார் இருக்கோம். உங்கள் 5 வருஷம் ஆட்சியில் கஞ்சா பிரச்சனை, போதைப்பொருள் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இயற்கை வள சுரண்டல், இப்போ அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விளையாட்டுறோம். நாங்கள் எல்லாமே 5 வருஷமாக தெருவில் தான் இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் சிஎம்மாகவே இருக்க போகிறது இல்லையா சார்? அப்புறம் எங்கே நீங்கள் சிஎம்மாக வந்து போராட போகிறீங்க? நான் மறுபடியும் கேட்குறேன், இந்த டீலிமிட்டேஷனில் என்ன பிரச்சனை அது சொல்லுங்கள். இப்போது தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு எம்பி சீட்டு அதிகமாகிடும் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எம்பி. இப்போயே அதிகமாக தானே இருக்குது. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து அது 60ஆகவும், உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து ஒரு 100ஆகவும் மாறுதுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு என்ன இதில் பிரச்சனை வந்துட போகுது? ஆல்ரெடி அங்கே நம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்குது, அவனுக்கு நம்பர் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு இருக்கிற நம்பர் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்றதுக்கு பதிலாக 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வந்தாங்கன்னா, அந்த எம்பிக்கு கிடைக்க போகிற நிதி அதிகமாக போகுது. அந்த எம்பி பார்க்குற அந்த மக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது இன்னும் நலத்திட்ட பணிகளை அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும். பார்லிமெண்ட்டில் அந்த மக்களுக்காக பேச முடியும். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். அது மட்டும் இல்லை, இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவீங்களா என்னன்னு கூட டவுட்டு தான். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் பழைய திமுக அப்படின்னோடனே எனக்கு பழைய திமுகலாம் ஞாபகம் வருது. மிசாவில் நீங்கள் சொல்கிறீங்க, மிசாவில் உள்ளே போனேன்னு. எனவே அப்படியே இருக்கட்டும். காங்கிரஸால் நீங்கள் உள்ளே போனீங்க, காங்கிரஸ் உங்களை ஜெயிலில் போட்டு அடித்தாங்க, அது ஞாபகம் வருது. அடி வாங்கின கையோட இந்திரா அவர்களை உங்களுடைய தந்தை நேருவின் மகளே வருக, நல்லாட்சி தருக அப்படின்னு போய் சாஷ்டாங்கமாக உந்தார், அது ஞாபகம் வருது. நீங்கள் சொல்கிற பழைய திமுக இந்த திமுகவா? இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. இல்லை நினைக்கல, ஏன்னா இது மிரட்டலாகவே தெரில. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுடைய முதல் மிரட்டல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே மாதிரி நீங்கள் ஒரு மிரட்டல் வீடியோ போட்டிங்களே, செந்தில் பாலாஜி மேட்டருக்கு போட்டிங்க. அப்போ கூட இதே மாதிரி தான் மிரட்டல் வீடியோலாம் விட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்துட்டு போன உயிர் கொள்கை. எலெக்ஷன் வந்தால் ஈவராமசாமியை விட்டுறீங்களா சார்? தமிழ்நாட்டுக்கு தவறழிச்சிட்டு வழக்கம் போல சும்மா கடந்து போக நினைச்சா நடக்கிறதே வேற. இதைத்தான் தமிழ்நாடு மக்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிற்கு நீங்கள் 5 வருஷம் இழைத்த தவறுகள் வரலாற்று தவறுகள். எங்களுடைய கனிம வளங்களை சுரண்டியிருக்கிறீர்கள். எங்களுடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களது வாழ்க்கையை போதைப்பொருள் பரவல் மூலமாக அழித்திருக்கிறீர்கள். பெண்கள் பாதுகாப்பை நாசப்படுத்தியிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாடு உங்களுக்கு பதில் சொல்லும். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவர் மேல் ஆணையாக சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. ஆமாம், இறுதி எச்சரிக்கை தான். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் சிஎம்மாக இருக்க போகிறதில்ல, திமுக ஆட்சியிலையும் இருக்க போகிறதில்ல. இதுதான் இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் டிஎம்கே, தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு திமுகவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வெல்லும்.